ஸ்டோன் ஜுவல்லரி ஷேர் வந்து நேத்திக்கான நாள்ல 19.4% ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கிட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. Q1 ரிசல்ட் சூப்பரா இருந்த ஒரே ரீசன்னால. ஆகஸ்ட் 2025 அப்ப இந்த ஒரு கம்பெனி வந்து லிஸ்டிங் வந்து ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒரு கம்பெனி லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமா ஒரே நாள்ல இந்த அளவுக்கு ஏறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. 19% வந்து ஏறி இருக்கு. இப்ப கரண்டா ரூ. 728 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு கம்பெனி Q1 பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். 49% ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது 14 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் 21 கோடி ரூபாய் லாஸ் மேக் பண்ண ஒரு கம்பெனி. இந்த ஒரு கம்பெனியோட சேம் ஸ்டோர்ஸோட அந்த சேல்ஸ் growth 39%, கஸ்டமர்ஸோட அந்த பேஸ் வந்து 21% வந்து ஏத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ற ரீசன் அப்புறம் ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 15% கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து ஏத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது ஆல் டைம் லோவோட பிரைஸ் வந்து ரூ. 399. அங்க இருந்து இப்ப 82% வந்து ரீபவுண்ட் வந்து ஆயிருக்கு. ஆல் டைம் ஹை வந்து ரூ. 793. அது கிட்ட தான் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்லயுமே இந்த ஸ்டாக் வந்து இப்பதான் டர்ன் ஓவர் வந்து ஆகுது. நெட் ப்ராஃபிட்லாம் இப்பதான் கொஞ்சம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறதே பெட்டரா வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கு பிரைஸ் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அடுத்ததா கரூர் வைஸ்யா பேங்க். நேத்து அந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு ஸ்டாக்குமே இந்த நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்க ரீசன்னால 10% வந்து மார்க்கெட்ல ஏத்தி இருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனியோட Q1 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நெட் ப்ராஃபிட் 45%, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 32%, லோன் growth 17%, டெபாசிட் growth 15%. பேங்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சொல்றது 17 to 18% லோன் growth வந்து நாங்க எடுத்துட்டு போவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. டெபாசிட்ஸ் அப்படியே வந்து வச்சிருப்போம். லோன் growthல ஃபோக்கஸ் வந்து பண்ண போறோம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தல 4% மேல வந்து மெயின்டைன் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பிஎல் கேபிட்டல் என்ற brokerage என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர் வைஸ்யா பேங்க் டார்கெட் பிரைஸா ரூ. 345 வைக்கிறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர் வைஸ்யா பேங்க் டார்கெட் பிரைஸா ரூ. 400 வந்து வைக்கிறாங்க. முன்னாடி ரூ. 360 வந்து வச்சிருந்தாங்க. சோ ஏன் இப்படி வந்து ரூ. 40 அதிகமா இப்ப டார்கெட் பிரைஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான growth இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கு, அசெட் குவாலிட்டி நல்லா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனி இப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாமா? காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி டார்கெட் பிரைஸ் போமா? கண்டிப்பா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து இந்த டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிறோம். எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஷேர் வந்து நேத்திக்கான நாள்ல லிஸ்ட் வந்து ஆச்சு. ஐபிஓ டைம்ல நம்ம வந்து பார்த்தோம். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். லிஸ்டிங் பெருசா இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நேத்து கூட நம்ம பார்த்தோம் 15% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. மேபி வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் ஆனா லிஸ்ட் ஆனது வந்து இங்க 7% தான் பிரீமியம்ல லிஸ்டா இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. க்ளோஸ் ஆகும்போது ரூ. 610 க்ளோஸ் ஆயிருக்கு. சோ லிஸ்டிங் எண்காக பார்த்தவங்களுக்கு இங்க நெகட்டிவா தான் வந்து இருக்க போறீங்க. சோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாங் டர்ம் ஹோல்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அந்த ஒரு ரேஞ்ச் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எல்லா அனாலிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமேட்டுக்கா லாங் டர்ம்ல கன்சிடர் பண்ண போறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண போறவங்க. ஐபிஎல்ல நீங்க கன்சிடர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து செல் பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்றது பெட்டரா இருக்கு. இறங்கும் போது இன்னும் கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கு. இப்போதைக்கு அப்படியே ஹோல்ட் பொசிஷனே மெயின்டைன் பண்றது பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு ஸ்டாண்டே நம்ம வந்து எடுத்துப்போம். அவங்க சொல்றது வந்து கரெக்டா தான் வந்து இருக்கு. சோ பெருசா லிஸ்டிங் எண் வந்து இல்ல. மில்வொர்க்ஸ் டெக்னாலஜின்ற ஐபிஓ பத்தி நம்ம வந்து ஏன் பேசல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நேத்து நம்ம வீடியோ பண்ணும்போது. அந்த ஒரு மில்வொர்க்ஸ் டெக்னாலஜி ஐபிஓ பத்தி ஏன் பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட் நேத்து வீடியோல வந்து பார்த்தேன். பட் ஆனா இந்த ஒரு ஐபிஓ பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த ஒரு கம்பெனி 100% மேல பிரீமியம் வந்து அப்ப காமிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நேத்து வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. 90% வந்து பிரீமியம்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து ரூ. 331. லிஸ்ட் ஆனது வந்து ரூ. 628. அப்புறம் வந்து க்ளோஸ் ஆகும்போது 5% அப்பர் சர்க்கியூட் வந்து டச் பண்ணிட்டு ரூ. 670 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓ பத்தி நம்ம டீடைல் அனலைஸ் பண்ணியே சொல்லியிருந்தோம். 160 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வராங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். இந்த ஒரு கம்பெனி இப்ப ஐபிஓ வந்து ரிசீவ் ஆனது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 217 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன ஒரு பிசினஸ்ல இருக்காங்களா கூட நம்ம டீடைலா வந்து பார்த்துட்டோம். சோ இந்த ஒரு ஐபிஓ நம்ம ஏன் அப்ளை பண்ண வேணாம்னு சொன்னதுன்றது நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்து ₹1,00,000 மேல தான் எஸ்எம்இ ஐபிஓஸ் வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் ஐபிஓ அப்புறம் நம்ம சொல்ற டிஸ்கஸ் பண்ற எல்லா ஐபிஓமே மெயின் போர்டு ஐபிஓ. பட் ஆனா இது எல்லாமே எஸ்எம்இ ஐபிஓஸ். இந்த எஸ்எம்இ ஐபிஓஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் தேவைப்படுறது ₹1,00,000 வந்து இருக்கும். இது நம்ம சாட்டர்டே அன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணோம். ₹1,00,000 வந்து இருக்கும். அப்படி நீங்க அப்ளை பண்ணி 90% இந்த லிஸ்டிங் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. சேம் டேல நீங்க வந்து இங்க செல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றீங்க. பட் ஆனா எதிர்ல பை பண்றதுக்கு ஆள் இருக்கணும். அப்படி ஆள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு செல் ஆர்டர் பிளேஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ். லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கிற ரீசனால தான் நம்ம அந்த ஐபிஎஸ் பக்கம் போகாம இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த எஸ்எம்ஐ ஐபிஎஸ் பக்கம் வந்து போகாம இருக்கும். லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்கு. அப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. நம்ம உள்ள வந்து தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹெச்எல்டி கம்பெனியோட ஏஐ லீடர்ஷிப் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஜென் ஏஐ அப்புறம் ஏஜென்டிக் ஏஐ வந்து ஒர்க் ப்ராசஸ் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இது கூடவே சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 91% ஆஃப் த ரிப்போர்ட் சொல்றது வந்து பெட்டரான டேட்டா வந்து கிடைக்குது. ஆக்சஸ் பண்றாங்க மக்கள் எல்லாரும். அதிகமான எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கு. அது 90% வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ இப்போ 100% வந்து இப்ப இந்த ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல 90% இங்க ப்ரொடக்டிவிட்டியாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெட்டரான டேட்டா ஆக்சஸும் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ரெவன்யூ பொறுத்தல அது இன்னும் ஸ்டில் லோவா தானே வந்து இருக்கு. என்னதான் இங்க வந்து ஏஐ வந்து அடாப்டேஷன் இங்க வந்து ஒயிட் ஸ்ப்ரெடா வந்து நடந்தால் கூட வெறும் 18% ஆஃப் த கம்பெனிஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்னிபிகண்டான ரெவன்யூ குரோத் வந்து ஏஐல இருந்து வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. மீதி கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் ஏஐல ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கல. கம்பெனிஸோட அந்த ஒரு எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லான கம்பெனிஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் வந்து க்ரோ ஆகணும். அதுக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு ஏஐ வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு.
4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணதா சொல்றாங்க ஏஐ உள்ள வந்த ரீசன்னால. ஸோ ஏஐ கோல்ஸ்னால வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயை வந்து இங்க பர்ஃபெக்டா ஏஐல ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னா பெட்டரா வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சிம்பிளா வந்து ஏஐ வந்து இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்றதுக்கு பெட்டரா வந்து கம்பெனிஸ் ஆரம்பிக்கணுன்றது இவங்களோட நோட்டா இருக்கு. எக்ஸல் டெக் அதை வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. உலக லெவல்ல டெக் லே ஆஃப் வந்து இங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த ஒரு கம்பெனில என்ன சொல்றாங்க அப்படின்னா 2030 வரைக்கும் என் கூடவே வந்து இருங்க, எம்ப்ளாய்ஸ் யாரும் வெளியே போயிடாதீங்க, அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வந்து தரோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கம்பெனில சொல்றாங்க. அது என்ன கம்பெனி, அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையாவே நமக்கு வந்து இருக்கான்றத டீடைலா வந்து பார்ப்போம். இந்த ஒரு கம்பெனியோட நேம் வந்து ஏஎஸ்எம்எல். இவங்க வந்து யாரு அப்படின்னா சிப் மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ இந்த ஏஎஸ்எம்எல் கம்பெனி வந்து ஒரு நெதர்லாந்து பேஸ் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க வந்து இந்த சிப் மேனுஃபேக்சரிங்ல வந்து இருக்காங்க. இப்போ வந்து அதிகமான டிமாண்ட் ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், இவி, டேட்டா சென்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஹியூஜான டிமாண்ட் வந்து இருக்கு. இதனால அட்வான்ஸ் சிப்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்கணும். இதுக்கு வந்து ஸ்கில்டு செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அவங்க இப்போ மோஸ்ட் வேல்யூபிளா வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக 2030 வரைக்கும் என் கூட வந்து இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் ஸ்டாக் இன்சென்டிவ்ஸும் தரேன். அது கூடவே சேர்ந்து 20 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது அந்த ஒரு கரன்சில பார்த்தோம் அப்படின்னா 20,000 யூரோஸ் வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா இங்க அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸை திரும்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க வந்து திரும்ப வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ உண்மையாவே இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிமாண்ட் வந்து இருக்கு. சோ இதுக்கப்புறம் செமி கண்டக்டர்ஸ் தான் அதிகமான டிமாண்ட் வந்து இருக்க போது எல்லாரும் சாஃப்ட்வேர் நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம். பட் ஆனா இங்க வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துலயும் அப்புறம் வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்லயும் இந்த இடத்துல 2 இடத்துலயுமே growth வந்து இருக்க போகுது. இந்த இடத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு அடுத்த ஒரு 10 இயர்ஸ் இல்ல அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு அதிகமான மணி எர்னிங்கான கெப்பாசிட்டி வந்து இருக்கு. நானும் மணி பட்ஜெட் வெளியே வரும்போது இந்த ஏஐ பேஸ்டான இந்த ஒரு கரியர் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வெளியே வந்தோம். பட் ஆனா அதை நம்ம படிச்சோம். ஆனா அது நம்ம போல கண்டென்ட் கிரியேஷன்ல ஃபுல்லா வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்ற பிளான் வந்து கொடுத்திருக்காங்க. லித்தியம் அயன் பிசினஸ் மேல 4802 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி பிளான்ட் வந்து உருவாக்கி கொடுக்க போகுது. கஸ்டமர்ஸ்க்கு ட்ரையல் வெர்ஷன் வந்து இன்னொரு கொஞ்ச நாள்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கோர் பேட்டரி பிசினஸ் தானே லெட் ஆசிட் பிசினஸ் பொறுத்தல ஹை சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் growth வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆட்டோமொபைல், அப்புறம் வந்து டெலிகாம், அப்புறம் வந்து யூபிஎஸ், சோலார் சிஸ்டம் இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்தல 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க சோலார் பிசினஸ்ல. இந்தியாவோட பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பார்க்கும்போது அது லாங் டர்ம்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ரிஸ்கா இருக்க ஏரியாலாம் என்ன அப்படின்னா இவங்களோட லெட், லித்தியம், நிக்கல் இந்த மாதிரி பிரைசஸ் எல்லாமே வந்து ஏறுது. அப்புறம் ஆட்டோமொபைலோட டிமாண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. இது எல்லாமே கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டானியா கம்பெனியோட FY27 ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வெளியே விட்டுருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி வந்து பிஸ்கெட், கேக், பிரெட், ரஸ்க் சோ இந்த ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போறதா சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போறாங்க. அப்புறமா புது ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்புறம் பிரீமியம் ஆஃபரிங்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஒரு கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா சேல்ஸ் growth வந்து பொறுத்தவரை ஜெனரல் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட், காமர்ஸ், குயிக் காமர்ஸ் இந்த இடத்துல எல்லாமே வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா வந்து grow ஆகணும். சோ அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சேல்ஸ் இந்த இடத்துல இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. ஹெல்த்தி அப்புறம் பிரீமியம் ப்ராடக்ட் உள்ள போக போறாங்க. சோ இதனால மில்லட் பேஸ்ட் அப்புறம் நியூட்ரிஷன் ஃபோக்கஸ்டான ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு. இது வந்து பிரிட்டானியாவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாவே இருக்கு. 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 358 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டா வந்து மேக் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் டிராவல், வெட்டிங் அப்புறம் ஹாலிடே டிமாண்ட் இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனியோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. ரெவன்யூ 2339 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. எபிட்டாவும் பொறுத்தல அதுவுமே 16% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ பர் அவைலபிள் ரூம் வந்து பொறுத்தல அது 14% வந்து ஏறி இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து புதுசா இன்னொரு 20 ஹோட்டல்ஸ் வந்து திறக்கிறதுக்கான சைனிங் வந்து பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு Q1ல 11 ஹோட்டல்ஸ் புதுசா வந்து திறந்திருக்காங்க. டோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து 645 ஹோட்டல்ஸா இப்போ வந்து இருக்கு. 263 ஹோட்டல்ஸ் இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1019 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 67% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. ரெவன்யூ 16,000 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 34% வந்து ஏறி இருக்கு. எல்லா செக்மெண்ட்லயுமே இங்க வந்து சூப்பரான growth வந்து இருக்கு. எபிட்டா பொறுத்தல 1779 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 41% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டோட்டலா அவங்களோட சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 2 வீலர் பிளஸ் 3 வீலர் எல்லாத்தோட சேல்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 16.3 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. 28% ஏறி இருக்கு. மோட்டார் சைக்கிள் மட்டும் 19%, ஸ்கூட்டர் வந்து 36%, 3 வீலர் வந்து 48%. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 86% ஏறி இருக்கு. 1,30,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இன்டர்நேஷனல் சேல்ஸ் வந்து 33% வந்து ஏறி இருக்கு. 4.7 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. இப்ப மஹிந்திரா பைனான்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். டிவிஎஸ் வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. இப்ப மஹிந்திரா பைனான்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 927 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 75% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நம்ம பார்க்கும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பெட்டரா வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. 6.7ல இருந்து 7.3% ஏறி இருக்கு. 7% மேலே நாங்க மீடியம் டர்ம்ல மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றாங்க மஹிந்திரா பைனான்ஸ் கம்பெனி. ஹெல்த்தியான லோன் growth வந்து இருக்கு. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து 22% வந்து இருக்கு.
இந்த ஒரு கம்பெனியோட டார்கெட் படி 3 லட்சம் கோடி ரூபாய் அசட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுன்றாங்க ஃபினான்ஷியல் இயர் 2031ல. இந்த ஒரு கம்பெனியோட அசட் குவாலிட்டி எப்படி இருக்கு? லோன் ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்க குறைச்சிருக்காங்க. லோன் லாஸோட ப்ரொவிஷன்ஸ் 570 கோடி ரூபாய்க்கு வந்து இப்ப இருக்கு. முன்னாடி வந்து 660 கோடி ரூபாய் இருந்துச்சு. கிராஸ் என்பிஏ ஓரளவுக்கு வந்து இங்க மீடியமா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. 3.45% வந்து இருக்கு. ஓரளவு கண்ட்ரோலபிள்ல தான் வந்து வச்சிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவோட Q1 ரிசல்ட்ஸ் அதுவுமே சூப்பரா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2983 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 42% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. ரெவன்யூ 17,244 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 37% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. டோட்டல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 29% ஏறி இருக்கு. 14.38 லட்சம் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 11%, எக்ஸ்போர்ட்ஸ் 54%. ஓவராலா வந்து 7 லட்சம் வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்ல மட்டும் செல் பண்ணி. எபிடாமே சூப்பரா வந்திருக்கு. எபிடா மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பிசினஸ் growth பொறுத்தவரை எக்ஸ்போர்ட்ல சூப்பரா வந்து இருக்காங்க. லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு கம்பெனியோட எம்டியான ராஜீவ் பஜாஜ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க மார்க்கெட் என்ன மாதிரி எல்லாம் அடாப்ட் வந்து பண்ணிக்க சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நாங்க அடாப்ட் பண்ணிட்டு வந்து இருக்கோம் அப்படின்றதுனால தான் எங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஸ்கூட்டர்ல இருந்து மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு நாங்க வந்து டிரான்சிஷன் வந்து பண்ணோம். டொமஸ்டிக்ல மட்டும் இருக்கக்கூடாது, குளோபல் மார்க்கெட்ஸ்ல போனோம்னா அங்கேயும் நாங்க டிரான்சிஷன் வந்து பண்ணோம். பெட்ரோல்ல மட்டும் இருக்க முடியாது, ஈவிலையும் போகணும்னு சொல்லி அங்க நாங்க டிரான்சிஷன் பண்றோம். இப்போ நம்ம ஈவிக்குன்னு போனோம் அப்படின்னா 30% எங்களோட டொமஸ்டிக் ரெவன்யூ growth பொறுத்தல அது ஈவி தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பஜாஜ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா 50% டொமஸ்டிக் சேல்ஸ்ல ஃபுல்லா ஈவில இருந்து தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பண்றாங்க. அவங்களோட சேட்டக் ஈவி பிசினஸ் வந்து இப்போ எபிடா பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. பல்சர் மட்டுமே 11,000 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணது. 108 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அப்புறம் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சருமே சூப்பரா அந்த அலைன்மெண்ட் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி இருக்க சக்சஸ்னு சொல்றாங்க. வாரன் பஃபட் அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. சோ அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்துல உள்ள 10 லக்கியஸ்ட் பர்சன்ல நானும் ஒருத்தன். அதனாலதான் என்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்க முடிச்சு. அதுதான் என்னோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்க ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லக்கு, டைமிங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே என்னோட சக்சஸ்ல வந்து ஹியூஜான ரோல் வந்து பிளே பண்ணுது. இது வந்து ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அவங்களோட அப்பா வந்து இங்க ஸ்டாக் புரோக்கரா இந்த ரீசனால 11 வயசுல இவரால ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வர முடிஞ்சு. அப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. அவங்களோட அப்பா வேற ப்ரொஃபஷன்ல இருந்தார் அப்படின்னா என்னால பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் சக்சஸ பொறுத்தவரை நீங்க எங்க வந்து பொறக்குறீங்க, எந்த ஃபேமிலியில இருக்கீங்க, எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்றத பொறுத்து, அதாவது ஒவேரியன் லாட்டரின்னு சொல்லுவாங்க. அத பொறுத்து உங்களோட சக்சஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க டேலண்ட்ட தாண்டி. இவர் என்ன அக்னாலஜ் பண்றாரு அப்படின்னா, நான் யுஎஸ்ல பொறந்தேன். அந்த இடத்துல எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 11 வயசுல வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால என்னால இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுச்சு க்ரோயிங் கண்ட்ரில அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற இடத்துல பொறந்தா மேபி ஆப்பன் ஆகாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. பட் ஆனா இதுதான் இருக்கிற மெயினான விஷயமா இருக்கு. இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ சக்சஸை பொறுத்தவரை நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா பத்தாது. ஸோ அப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கான சக்சஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணோம். லக்கும் டைமும் கரெக்டான டைம்ல அமையும் போது நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருப்போம் அப்படின்றது இவரோட விஷயமா வந்து இருக்கு. இப்போ ஓவராலா இன்னைக்கான நாள்ல இருக்கிற மார்க்கெட் நியூஸ் இதுவா தான் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ராவா இருக்கிற நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா 0% இம்போர்ட் டாரிஃப் வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு ஜெனரிக் மெடிசின்ஸ்க்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆகஸ்ட் 1ல இருந்து இது வந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கா 2வது வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வந்து 100% ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்க போகுது டாரிஃப். அதுக்கு அடுத்தது 200% இருக்க போகுது டாரிஃப். இந்த ஒரு டாரிஃப் போடுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து கம்பெனிஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை யூஎஸ்ல இருந்து ஓபன் பண்ணுறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாரு. இந்த ஒரு டாரிஃப் எல்லாமே இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ்ல போறாங்க அப்படின்னா அது மெயினா இந்தியன் ஃபார்மா கம்பெனி தான் அஃபெக்ட் வந்து ஆக போகுது. 40ல இருந்து 45% ஆஃப் த ஜெனரிக் மெடிசன்ஸ் யூஎஸ்க்கு போறது ஃபுல்லாவே நம்ம தான் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை அதாவது அவங்களோட பிளான்ட்டை யூஎஸ்ல வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள செட்டப் பண்ணல அப்படின்னா இந்த அளவுக்கு டாரிஃப் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 100%, 4வது வருஷத்துக்கு அப்போ 200% வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ட்ரம்போட அந்த ஒரு விஷயம் வந்து கிளியரா வந்திருக்காங்க. பார்மாசூட்டிக்கல் மேனுஃபேக்சர் எல்லாமே யூஎஸ்ல இருந்து அவங்களோட பிளான்ட் ஓப்பன் பண்ணி யூஎஸ்ல இருக்க மக்களுக்கு ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பாப்போம் அடுத்த ஒரு 2 வருஷத்துல அங்க ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ்ல அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது வந்து இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. வார் டென்ஷன்ஸை பொறுத்தல யூஎஸ் ஈரான் வந்து திரும்ப அடிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்ப ஈரான் மேல வந்து அடிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ஈரானுமே திரும்ப வந்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பிரெண்ட் க்ரூட் வந்து $91 per பேரலுக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் வந்து நடக்குது. ரெட் சீலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆயில் டேங்கர்ஸ் போறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹவுதி வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியா நீங்க கிராஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் ரெட் சி வழியா போனாங்க சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம். பட் ஆனா அங்கேயும் வந்து பிரச்சனை வந்து இருக்கு. யூகே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூகேவோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட ஈரானுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற ஆபரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து யூகே மிலிட்டரி பேசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த வார் சூழ்நிலையை இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகுது. யூஎஸ்க்கு வந்து இது ஒரு சாதகமா வந்து இருக்கு. ஈரான் வந்து திரும்ப வந்து அடிச்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கண்ட்ரிக்குமே வந்து இங்க இமீடியட்டா வந்து செயல்பட்டு வார் டென்ஷன்ஸை குறைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் 51 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆக போகுது. கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது.
ஏஷியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 1% நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் நம்ம சொன்ன மாதிரி $91 பெர் பேரல்ல வந்து இருக்கு. கோல்டு வந்து $4100 பர் அவுன்ஸ் வந்து இருக்கு. சில்வர் வந்து $59 பர் அவுன்ஸ்ல வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் நேத்துக்கு வந்து 1650 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து நேத்துக்கான நாள்ல வித்திருக்காங்க. 657 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.